மீரை செம்பவழ எரி போல் மேனி பிரான் தீரம் எப்போதும் செவிகாள் கேண்மின்களோ மூக்கே நீ முரழாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரளாய் வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போத்து பேவால் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய் கைகால் கூப்பி தொழீர் கடிமாமல தூவி நின்று பைவாய் பாம் அறையார்த்த பரமனை கைகால் கூப்பி தொழீர் ஆக்கையாள் பயன் என் அரண்கோயில் வலம் வந்து பூக்கையாலட்டி போற்றி என்னாதையு ஆக்கையாள் பயன் என் காழ்களால் பயன் என் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூலா கால்களால் பயன் என் உற்றாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றாருளரோ இருமாந்திருப்பன் கொலோ ஈசன் பல்கன தென்னப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடி கீழ் சென்றங்கிருமாந்திருப்பன் கொலோ தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். இன்னொரு விண்ணப்பம் எல்லாருடைய திருவடிகளுக்கும். இந்த 5 நாள் கொடைக்கால சித்தாந்த வகுப்புக்கு எழுந்தரில் இருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களும் நாளும் திருத்தொண்ட தொகை பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறியனோட சின்ன விண்ணப்பம் இது. வாய்ப்பு கிடைச்சா பாடுங்க அப்படின்னு சொல்லல, கட்டாயம் பாடணும். ஏன்னா பாடினா நம்ம அறிவுல இருக்கக்கூடிய அறியாமை நீங்கும். இங்கிதன் நாமம் கூறி நீ வையத்து முன்னால் தங்கியிருள் இரண்டின் மாக்கள் சிந்தையுள் நின்று ஏனை பொருள் இருளை நீக்குகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம். சேக்கிலார் பெருமான் காப்பு செயல கடைசி பாட்டை வச்சாரு. திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொன்னாலே நம்ம அறிவுல இருக்கக்கூடிய அறியாமை நீங்குமா. பெரிய புராணம் சொன்னா நீங்க அது திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா அறிவுல இருக்கக்கூடிய அறியாமை நீங்கும். இது சத்தியம். எப்படி நீங்கும் அப்படின்னு கேட்டா, சூரியன் வர வர இருட்டு காணாம போகிற மாதிரி இது மாறி மாறி வரும். சூரியன் வரும், உச்சத்துக்கு போகும், அதோடைய ஒளி மழுங்கும். ஆனா இந்த அறியாமை அப்படின்ற மலம் நீங்கிட்டு மட்டும்தான் வரும். எவ்வளோ அறியாமை நீங்குதோ அவ்வளோ திருவருள் பிரகாசிக்க அறிவுல. அது உங்களுக்கு சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னு நினைச்சா, சீக்கிரமா நடக்கணும், அறியாமை நீங்கணும்,
வீடு பெற்று போகணும், உபதேசம் வாங்கணும், அஞ்செழுத்த சொல்லணும், சிவபூசை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே ஒரு எளிமையான ஒரு விஷயம். நாளும் திருத்தொண்டர் புராணம் அப்படின்ற வார்த்தையை ஒரு வாட்டி சொல்லுங்க. திருத்தொண்டர் தொகையை நாளும் பாடுங்க. பாடினா சத்தியமா அறியாமை நீங்கும். ஏன்னா இது தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய பெருவாக்கு. அதனால்தான் பின்னாடி வந்த சான்றோர்கள் பெரிய புராணம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இறைவனுடைய புராணத்துக்கு அவரோட பேரு, அவர் என்ன பண்ணாரோ அதை வச்சு புராணம் அப்படின்னு பேரை போட்டாங்க. ஆனா இந்த பெரிய புராணம் இறைவருடைய தொண்டர்களை பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால தொண்டர் தம் பெருமையை சொல்லவும் பெரிதே அவையை பிராட்டி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அத்துணை மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை தான் நான் சுத்தி சுத்தி வர மாதிரி தெரியுது எனக்கு. ஆனா இதை மீண்டும் மீண்டும் சொன்னாதான் நம்ம அறிவுல வந்து உட்காரும் அப்படின்ற ஒரே காரணத்தினால்தான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த திருத்தொண்ட தொகையை நாளும் எல்லாரும் பாடணும். இந்த மடத்துக்கு எழுந்தருளில் இருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் ஒரு விண்ணப்பம் இது. அடுத்த கோடைகால வகுப்புக்கு வரும்போது மனப்பாடத்தோட யாரும் எல்லாருமே பார்க்காம பாடணும். அப்படியாப்பட்ட ஒரு பெரிய விண்ணப்பத்தை தில்லையம்பதி கூத்த பெருமானோட திருவடிக்கு வச்சுட்டு, சுவாமி, ஏன்னா இது வந்து நாம் நினைச்சு நடக்கிற விஷயம் கிடையாது. இது நாம நினைச்சு இன்னைக்கு திருத்தொண்ட தொகை பாடலாம் அப்படின்னு நாம நினைச்சிருப்போம். காலையில நினைச்சிருப்போம். நைட் தூங்கிட்டு மறுநாள் காலைல அடடே நேற்று படிக்கவே இல்லையே. ஏன்னா சுவாமி நினைக்கணும், அப்பதான் நம்மளால செய்ய முடியும். அதனால் முதல்ல சுவாமி கிட்ட போய் சரண்டர் ஆயிடணும். சாமி, என் அறிவுல இருக்கக்கூடிய அறியாம நீங்கணும், அதுக்கு திருத்தொண்ட தொகை பாடணும், திருத்தொண்டர் புராணம்ன்ற பேரை நான் சொல்லணும், நாளும் நீ எதுக்கு அருள் செய்யணும், நாளும் விண்ணப்பம் வைக்கணும். ஏன்னா நம்ம சைவத்துல சொன்னது வந்து நாள் வழிபாடு, வார வழிபாடு, மாத வழிபாடுன்னு சொல்ல கிடையாது. நாள் வழிபாடு. அது மட்டும் இல்லாம சைவத்துல விழா எடுக்கணும் அப்படின்னு சொன்னா 12 மாசத்துக்குமே எடுக்கலாம். ஒவ்வொரு நாளுமே விழா எடுக்கலாம். அதனாலதான் திருவாரூர்ல சுவாமி 365 திருவிழாவும் நடத்திருக்காரு. 365 நாள் நீ விழா எடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் திருவாரூர்ல பண்ணதுனால ஒரு நாள் கூட விழா எடுக்காம இருக்காங்க. ஆனா பல முக்கியமான விழாக்கள் எடுக்கிறாங்க. அந்த திருவிளையாடல் நடந்த விழா வந்து எடுக்கல. ஆனா மதுரையில 64 திருவிளையாடல் செஞ்சதுனால அந்த விளையாடல்களை வந்து விழா கொண்டாடுறாங்க. அந்த நாரைக்கு முக்தி கொடுத்த படலம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி மண் சுமந்த படலம் அப்படின்னாலாம் வரும். ஆனா தொண்டருக்கான பெருமை இதை நம்ம நாளும் பாடணும்ட்டு முதல்ல சுவாமி கிட்ட விண்ணப்பம் வைக்கலாம். ஏன்னா இவரோட திருவடியில தான் நமக்கு எல்லாம் வந்தது. அந்த திருத்தொண்ட தொகை வந்து இவர் திருவடியில தான் இருந்தது. அதனால யார் கால் கிட்ட இருந்துச்சு அந்த ஆள் காலில் விழுந்துட்டோம்னா அவர் பார்த்துக்குவாரு நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல விண்ணப்பம் வைக்கலாம், சுவாமி நாளும் திருத்தொண்ட தொகை பாடணும், அவருடைய பெருங்கரணை நம்ம பக்கம் இருக்கும் அப்படின்னா நாளும் திருத்தொண்ட தொகை வந்து பாடுவோம். இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பதியத்தை வந்து சுவாமி கண்ணில் காட்டினாரு. அந்த பதியத்துடைய ஒரு ஏன்னா முதல்ல இந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம நாயன்மார்கள் கொடுத்த அந்த நூல்கள் சிந்தனையும் ஞானத்துடைய ஒரு விஷயங்களும் இருக்கு. அப்படி பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம்னா மடத்துக்கு வெளியில நின்று பேசிட்டு உள்ள வந்துருங்க. சரி, வந்துடலாம். ஞானசம்பந்தர் தேவாரம், திருநாவுக்கரசர் தேவாரம், நம்பி ஆரூரர் தேவாரம், இந்த 3 தேவாரங்களையும் நாம் எப்படி பிரிச்சு பாக்குறது? மொத்தமா நமக்கு தேவாரம் ஒரு 10 பாட்டு கொடுத்துருக்காங்க. இதுல இந்த தேவாரங்களை நாம இது இவர் கொடுத்தது அவர் கொடுத்ததுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்விகள் வரும்.
அந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து அவங்கவுங்களே கொடுத்திருப்பாங்க. அவங்க பதியத்துல ஒவ்வொரு பதியத்திலும் கொடுத்திருப்பாங்க. தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுவாரு, ஞானசம்பந்த தேவாரத்தை நீ கண்டுபிடிக்கணுமாயா, 8வது பாட்டை பாரு எடுத்து. ராவணனை சொல்லியிருப்பாரு. 9வது பாட்டை பாரு, பிரமன் திருமாலை பத்தி சொல்லியிருப்பாரு. 10வது பாட்டு பாரு, சமன் சாக்கியர்களை பத்தி சொல்லியிருப்பாரு. 11வது பாட்டு திருக்கடைக்காப்பு. ராவணன் இலங்கை வேந்தன், அவரை பத்தி சொல்லியிருப்பாரு. இது வந்து ஞானசம்பந்தர் தேவாரம். திருநாவுக்கரசர் தேவாரம் அவருடைய கடைசி பாட்டுல அவர் 11 பாட்டு கொடுத்திருப்பார், 12 பாட்டு கொடுத்திருப்பார், 10 பாட்டு கொடுத்திருப்பார். எத்தனை பாட்டு கொடுத்தாலும் கடைசி பாட்டு பார்த்தோம்னா ராவணனை பத்தி சொல்லியிருப்பாரு. நம்பி ஆரூரருடைய தேவாரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கடைசி பாட்டுல தன்னோட பேரோ இல்ல தன்னை குறிக்கிறவங்களோட பேரோ இருக்கும். ஆரூரன் சொன்ன, நம்பி ஆரூர சொன்ன, சுந்தரன் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பதித்து சொல்லுவாரு. இதுல ஒரு நுட்பத்தை வந்து தெய்வ சேக்கிழார் பெருமான் வச்சிருப்பாரு. அம்மா கொஞ்சம் சத்தம் போடாம இருங்க. திருச்சிற்றம்பலம். கடைசி பாட்டுமா. ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சுவாமி கொடுத்ததுதான், அவங்களோட அறிவுக்கு அறிவா நின்று சுவாமி கொடுத்த பதிகங்கள் தான், சுவாமியோடது தான். ஆனா சுவாமி நமக்கு காட்டணுன்றதுக்காக ராவணனை பத்தி 8வது பாட்டுல வைப்பார். நீங்க நினைச்சுக்கலாம் 8வது பாட்டுல வந்து ராவணனை புகழ்ந்து பாடியிருப்பாருன்ட்டு. 8வது பாட்டை வந்து ராவணனை புகழ்ந்து பாடியிருக்க மாட்டாரு. அவன் என்ன பண்ணாரு, அவருக்கு சுவாமி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிதான் பாடியிருப்பாரு. இது திருநீற்று பதியத்திலையும் ராவணன் மேலது நீரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ராவணன் மேலது நீர்னா அவன் திருநீர் அணிஞ்சிருக்கான்னு அர்த்தம் கிடையாது. அது இலங்கை வேந்தனாகி அந்த ராவணன் வந்து மலையை பெயர்த்து எடுக்கிறான். ஏன்னா நம்ம சைவ சமயத்தை பொறுத்தவரையும் அந்த திருக்கைலாய மலை வந்து திருநீற்றுக்கு சமம், இறைவனுக்கு சமம். அதனால அந்த மலையை வந்து திருநீரா பார்த்தாரு. அத்தகைய ஒரு பெருமையுடைய மலை. அந்த ராவணன் அதை எடுக்கும் போது அவன் தலை மேலதான் திருக்கைலாய மலை இருந்துச்சு. அதனால்தான் ராவணன் மேலது நீருன்னு சொன்னாரு. ராவணன் பட்ட கஷ்டம், நீ எவ்வளவு கொடுமைக்காரனா வேற கொடுமைக்காரனா கூட இருந்துக்கோ, உனக்கு வந்து கழுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பதியத்தையும் ஞானசம்பந்தர் சொல்லுவாரு. ஏன்னா ஒரு பதியத்தை சொல்லிட்டு போயிட்டாருன்னா நம்ம அந்த பதியத்தை படிக்க மாட்டோம். எப்பா நீ எந்த பதியம் வேணா எடுத்துக்கோ, நீ எவ்வளவு கொடுமையுடையவனா கூட இருந்துக்கோ, உனக்கு உய்வு இருக்கு. அத துஞ்சலும் துஞ்சல் அதை பதியத்தில் சொல்லியிருப்பார். கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவர் ஆயிடின் எல்லா தீங்கையும் நீக்குவர் என்பரால் நல்லார் நாமம் நமசிவாய. அஞ்சலத்தை சொன்னா எப்படியாப்பட்டவனா இருந்தாலும் கொள்வாரேனும், கொலையே செய்யற ஆள் நானு, எனக்கெல்லாம் உய்வே கிடையாது அப்படின்னு ஊர்ல சொல்லிட்டாங்க. ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்க, இப்படியாப்பட்ட ஒரு கேரக்டருக்கு உய்வு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அவரு நமச்சிவாயத்தை சொன்னா அவருக்கு உய்வை சுவாமி கொடுப்பார். அதுதான் பின்னாடி திருநாவுக்கரசர் சொல்லியிருப்பார். பின்னுர அடுக்கிய விறகின் வெவ்வலல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமசிவாயவே. பின்னளவு விறகு அடிக்கிருந்தாலும் அதை பத்த வைக்கிறதுக்கு என்ன இவ்வளோ நெருப்பா தேவைப்படும்? ஒரு சின்ன குச்சி நெருப்பு இருந்தா போதும். அப்படியாப்பட்ட அவ்வளோ பாவமே செஞ்சுட்டேன், எல்லாம் விண்ணளவு இருக்குது, அதை நான் கழிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அஞ்சலத்தை சொல்லு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இது நம்ம உபதேசம் வாங்கறதுக்கு முன்னாடி சொல்ற அஞ்சலத்துக்கும் உபதேசம் வாங்கின அப்புறம் சொல்ற அஞ்சலத்துக்குமே நம்ம அனுபவிச்சாதான் அந்த ஒரு வித்தியாசம் தெரியும். நம்ம சரி அப்ப பின்னாடி முன்னாடி சொல்லக்கூடாதா அப்படின்னு சொன்னா சொல்லணும். ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னா தீக்கை வாங்கக்கூடிய பக்குவத்தை கொடுக்கும். முன்னாடி நாம சொல்லக்கூடிய நமசிவாயம் அப்படின்னு சொல்ற அந்த பஞ்சாக்கரம் நமக்கு தீக்கை வாங்கக்கூடிய பக்குவத்தை கொடுக்கும். பக்குவத்தை கொடுத்து குருநாதர் வருவாரு. குருநாதரா சுவாமி எழுந்தருளி உபதேசம் பண்ணுவார். அதே அஞ்சலத்தை தான் சொல்லுவாரு, ஓம் நமசிவாயன்றதான் சொல்லுவாரு. அதை நாம மந்திரமா உபதேசம் வாங்கியிருக்கிறது. அதாவது நம்ம வெறும் பேப்பர்ல கையெழுத்து போறதுக்கும் பத்திரத்துல கையெழுத்து போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது மாதிரிதான் வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு இருக்கிறோம் முன்னாடி. இப்ப
அப்புறம் நமக்கு சுவாமி வந்து ஒரு நிலை கொடுத்து, இந்தா என் பத்திரத்துல கையெழுத்து போடியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்செழுத்த சொல்ல வைப்பாரு. அந்த அஞ்செழுத்து வந்து நமக்கு என்ன கொடுக்கும்னா, ஆற்றல் கொடுக்கும். என்ன மாரி ஆற்றல்னா, எனக்கு சிவபூசை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை கொடுக்கும். சத்தியமா கொடுக்கும். அத்தனை ஆற்றல் பொருந்தியது. ஏன்னா, அந்த மலம் நீங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உபதேசம் வந்து அனுபவிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அறிவை திருத்திக்கிட்டே இருக்கும். அது நமக்கு தெரியாது. 2ஆம் நிலையில சிவபூசைக்கான உபதேசத்தை வந்து குருநாதர் சுவாமி நாம ஆசைப்பட்டா வந்து கொடுப்பாரு. ஒரு சில பேர் கட்டாயப்படுத்தி ஐயா நச்சரிச்சுட்டே இருக்காரு, வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால வந்து வாங்கினேன் அப்படின்னு சொன்னா, அவங்க முன்னம் செஞ்ச தவம் முன்னாடி அவங்க செஞ்சு வச்சுட்டாங்க. அதுக்கான தவம் இப்ப கூட்டி வந்து இருந்ததுனால எப்படி உங்களுக்கு அந்த வினை கூட்டணுமே அப்படி சுவாமி கூட்டி வச்சிருக்காரு. தீக்க வாங்கிட்டு அதை வந்து விடாம செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் தெரியும், சே அவங்க ஐயா சொல்லும் போது நாம என்னடா நச்சரிச்சிட்டாரு, அவர் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காரு, நம்ம வாழ்க்கை எவ்வளவு மாறி இருக்கு. தீக்க வாங்கறதுக்கு முன்னாடியும் தீக்க வாங்கிட்டு அந்த உபதேசத்தை கணிச்சிட்டு இருக்கணும். கணிக்கணும், நாளும் கணிக்கணும். எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம். நான் ஒன்னும் பண்ண தேவையில்ல. அனுஷ்டானம் பண்ண உட்காந்தோம்னா 108 முறை, காலையில 108, சாயந்தரம் 108. அப்ப மட்டும்தான் சொல்லணும்னு கிடையாது. நாம ஏதாவது பணி சமைக்கும் போதோ இல்ல ஏதாவது பணி செய்யும் போதோ அஞ்செழுத்தை சொல்லிட்டே, குருநாதர் காலையில சொன்ன அஞ்செழுத்தை சொல்லிட்டே செய்யும் போது அந்த நாம் செய்யக்கூடிய அந்த பணி வந்து இனிமையாகும். இதுவும் அவர் அனுபவங்களில் காண்க. ஏன்னா அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு விஷயம் வந்து சுவாமி குருநாதரா வர்றது. இந்த அஞ்சலத்தை வந்து ஏன்னா குருநாதர் அந்த பெருமை வந்து சொல்ல முடியாது. அந்த ராவணன், அப்படியாப்பட்ட ராவணன் இருக்காரு, அவர் வந்து இவ்வளவு பெரிய கொடுமை செஞ்சிருக்காரு. எவ்வளவு பெரிய பாவம். கைலாயத்தை எடுத்து போகும்போது சாரதி சொல்றாரு, இது கைலாய மலை, இறைவன் வீட்டு இருக்கக்கூடிய இடம், நாம சுத்தின் போயிடலாம் அப்படின்னு சொன்னா, நான் போற வழியில கைலாயம் இருக்கா, நீ அந்த வழியில தாண்டா வந்த, மலை இருக்கிற வழியில இவன் வந்துட்டு நான் போற வழியில கைலாயம் இருக்கா அப்படின்னு கேட்டான். அவ்வளோ பெரிய பாவம் அது. அந்த பாவத்தை சுவாமி தண்டிக்கிறார். தண்டிக்கும் போது நம்ம அந்த 20 கரங்களும் வச்சு தூக்குறாரு. தூக்கும் போது சுவாமி தன்னுடைய விரலை வந்து ஊன்றாரு. ஊனும் போது அப்படியே நசுங்குற மாதிரி ஆயிடணும். அப்ப வந்து வாகீச முனிவர் வர்றாரு. வாகீச முனிவர் வந்துட்டு, இறைவனுக்கு சாமகானம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. ஒரு காத்தோட்டமா சொல்லிட்டு போயிருவாரு. சுவாமி நோட்டட், நீ வந்து ராவணனுக்கு ஹிண்ட் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி நோட் பண்ணி வச்சிருப்ப, லெட்ஜர்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, சரி உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் இவனை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுக்கும் போது இவன் கேட்டுச்சு. அப்புறம் அவரோட கையை உடைச்சி நரம்புகளை வீணையாக்கி சாமகானத்துல அஞ்செழுத்து தான் வாசிச்சார், வேற எதையும் வாசிக்கல. ஏதோ பாட்டு அவருக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னாலாம் யாரும் வாசிக்கல. அஞ்செழுத்து மந்திரங்களில் உயர்ந்த மந்திரம் 5 எழுத்து. இந்த அஞ்செழுத்தை தவிர, அஞ்செழுத்தை விட உயர்ந்த மந்திரம் இந்த உலகத்துல கிடையாது, இந்த 224 புவனங்கள்ல கிடையாது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் மந்திரம்னா பெருசா இருக்கும், இவ்வளவு பேசணும், இவ்வளவு ஆழமா சொல்லணும், இவ்வளவு பெருசா சொன்னாதான் மந்திரம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் மந்திரம் கிடையாது. அஞ்செழுத்து தான் மந்திரம். இது வந்து சித்தியார்ல அழகா சொல்லியிருப்பாரு. அது அந்த பாடல் விரிச்ச நேரம் ஆகும், சரி வேணாம். இங்க இது முடிச்சிடறாங்க ஐயா. இந்த ராவணன் வந்து சாமகானத்துல அஞ்செழுத்த வாசிச்சாரு. வாசிச்ச உடனே சரி மன்னிச்சு பொழிச்சின் போ அப்படின்னு மட்டும் விட்டு இருந்துக்கலாம். ராவணனுக்கு வாளும் நாளும் கொடுத்தார். வாழ்நாள் கொடுத்தார், வாழும் நாளும் கொடுத்தார். புரியல? வாழும் கொடுத்தார், வாழக்கூடிய நாட்களையும் கொடுத்தாரு. இப்ப அவருக்கு ஒரு 5000 வருஷம் தான் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொன்னா, சுவாமி சரி ஒரு 10,000 வருஷம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா வாழ்க்கை கொடுத்துட்டாரு. அது மட்டுமா, போருக்கான வாழை கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சான், எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சான், அப்படியே எவ்வளவு அந்த ஒரு பாவத்தை வர்ணிக்க முடியாது. அது நூல்கள்ல மன்னிச்சிருப்பாங்க. அத்தகைய பெரும் பாவத்தை சுவாமி மன்னிச்சு வாழும் நாளும் கொடுத்த பரிசு கொடுக்கிறாரு. ஏன்னா
தப்பு பண்ணவனுக்கே பரிசு கொடுக்கிறாருன்னா, பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் பின் சுமந்த கீர்த்தி வியன்மண்டலத்தீசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கனிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்து உண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய். அவரை பாடுன்னு சொல்லி 20 பாட்டு கொடுத்திருக்காரு. அவர் புகழ பாடு. நாம பண் சுமந்த பாடல் திருமுறைகள் சித்தாந்த நூல்கள் எல்லாமே தான் பண் சுமந்த பாடல்கள். இத நாம பாடினா பரிசு கொடுப்பார், சத்தியமா கொடுப்பார். அதனால ராவணனுக்கு வாழும் நாளும் கொடுத்தாரு. அதனால்தான் ராவணன் நாம படிக்கிறவங்க நாம இவ்வளவு பாவம் பண்ணிருக்குமே அப்படின்னு நினைச்சுன்னு படிச்சோம்னா கூட 8வது பாட்டு பாரியா, சரி அப்ப நமக்கும் உய்வு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் 9வது பாட்டுல நாம உலகத்திலே உயர்ந்துதான் நினைக்கிற 2 விஷயம், ஒன்னு செல்வம், இன்னொன்னு கல்வி. இந்த 2க்கும் அதிபதியா இருந்தாலுமே நமக்கு வீடு பெற்று தராது. இந்த 2த்தினால செருக்கு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 9வது பாட்டுல திருமாலையும் பிரமணியும் வைப்பார். திருமால் செல்வத்துடைய அதிபதியோடைய கணவனார், பிரம்மா கல்விக்கான அதிபதியோட கணவர். இந்த செல்வமும் கல்வியும் வீடு பெற்ற தராது, சிவத்தை காட்டாது, இறைவனை காட்டாது, அன்பினால் மட்டுமே காண முடியும். அந்த 2த்தாலையும் உன்னால் பார்க்க முடியாதியா, ஏன் இந்த இடத்துல இதை வச்சாரு அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம அறிவுல இருக்கும். சரி என்னதான் சாமி செஞ்சா இருந்தாலும் செல்வம் இருக்கணும்ல, கல்வி இருக்கணும்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். அதை வச்சுட்டெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப நம்ம உயிர் இருக்கிற வரி வேணா தேவைப்படும், அதை நம்ம அவர் திருவடி பிடிச்சிட்டோம்னா அவர் தானா கொடுப்பாரு. ஏன்னா வேண்டாமை தானே வரும் சித்தியார்ல, வேண்டாமை தானே வருமா. அவரோட திருவடியை பிடிச்சிக்கிட்டு அவருடைய திருவடி வேணும்னு கேட்டா மத்ததெல்லாம் தானா வருமா, கல்வி செல்வம் தானா வந்துருமா. அப்படியாப்பட்ட ஒரு பெரும் கருணை சுவாமி கொடுத்திருக்காரு. அதனால்தான் நீ மறந்துடாத செல்வமும் கல்வியும் உனக்கு வீடு பெற்று தராது. அதை வச்சுட்டு இறைவனை பிடிக்க முடியாது, இறைவனை சிந்திக்க முடியாது. ஏன்னா செல்வத்துல பெரிய ஆளா இருந்தா இங்க உட்காந்துக்க மாட்டோம், கல்வியில பெரிய ஆளா இருந்தா இங்க உட்காந்துக்க மாட்டோம், வேற எங்கேயாச்சும் உட்காந்துருப்போம். அதனால 9வது பாட்டை இதை வச்சாரு. 10வது பாட்டு சமன் சாக்கியர்கள். ஞான சம்பந்த பெருமான் கருணையே வடிவமானவர். எவ்வளவு கருணைனா சொல்ல முடியாத பெருங்கருணை பேராற்றல்ன்றது சுவாமியோட இலக்கணம், தன்னுடைய தொண்டரோட இலக்கணமும் அதுதான். அப்படியாப்பட்ட பெருமக்கள் இந்த இடத்துல திட்டுவாரு. அவன் சொல்ற பேச்சே கேட்காதன்னு, அவன் சொல் பேச்சு கேட்காத முட்டை கட்டுரை மொழிவ கேளாதே. ஒவ்வொரு 10வது பாட்டை எடுத்து பாருங்க. ஞான சம்பந்தம் அப்படி ஒரு திட்டிருப்பாரு. அவன் சொல்ற பேச்செல்லாம் போய் கேட்டு உட்காந்துக்காதியா, உனக்கு வீடு பெற்று தராது, அவன் சொல்றதெல்லாம் போய் சொல்றான் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல இது எதுக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பல விஷயங்கள் நம்ம மயக்கம் காரணமா இருந்துரும், அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் ஞானசம்பந்தர் மொழியா கொடுத்திருக்காரு. திருச்சிற்றம்பலம்.